ஈஷாலெல்லாம் வந்து ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. இத நீங்க 2-3 முறை கோரிக்கைகள் தலைவர் அவர்களே அமைச்சர் பதில் சொல்லும் போது நேரம் இல்ல. எல்லாருக்கும் அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. அமைச்சர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யானை வழித்தடங்களை பத்தி இன்னும் முழு அறிவு எல்லாருக்கும் கிடையாது. ஆஃப் நாலேஜ் தான் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இல்ல நான் சொல்ல இல்ல அதுக்காக தான் இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை வந்து மானியத்துல பேசுறேன். அதனால எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதை வந்து அடுத்த கட்டத்துல மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும், அப்பதான் சமர்ப்பிக்கப்படும். இதற்கு முதலமைச்சர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் யானை எலிபென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்படும். அதனால அவசரப்பட்டு எந்த கருத்துக்கு சொல்ல வேணாம். முன்னவர்கள் உறுப்பினர் என்ன கேட்கிறாரு கேட்டா நீங்களும் அவர் புரிஞ்சுகள் இவர் பண்ணல. யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்து கொண்டு பில்டிங் கட்டி கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈஷா அவர் சொல்றார். ஈசா வந்து உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா, யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார் உண்மையா, அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா, அதுக்கு நேரடியாக பதில் கேட்கிறார். மாண்புமிகு அமைச்சர் இல்ல அதாவது இப்ப ஜென்ரலா யானை வழித்தடம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜென்ரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா வந்து உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது, அமைச்சர் பதில் சொல்றாங்க. அவை முன்னவர் ஈஷா வந்து முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நான் இப்ப தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணியிருக்காங்களா இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா அப்படி கேட்கிறார் அவர். போதும், நீங்க பதில் சொல்லுங்க. நேரம் இல்லை, தயவு செய்து அதன்படி அடுத்து ஒன்னும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு கேள்வியே எழலையே. அதன்படி காட்டு பன்றிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். காட்டு பன்றிகளை பத்தி பேசிடலாம். காட்டு பன்றிகள் பிரச்சனை உள்ள கிராமங்கள் வனவர் அல்லது வனக்காப்பலர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்தந்த பகுதி வார்டு மெம்பர் ஆகிய 3 நபரை கொண்ட குழு அமைக்கப்படும். இந்த குழு விளைநிலத்தில் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவது அவசியத்தை உறுதி செய்யும். அந்த குழு அளிக்கும் பரிந்துரை ஏற்று மாவட்ட அலுவலர்கள் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார். வேட்டைக்கான வழிமுறைகளின்படி அப்பகுதியை சேர்ந்த வனவர் அல்லது வனக்காப்பாளர் காட்டுப்பன்றியை குழுவின் முன்னிலையில் வேட்டையாடுவார். வேட்டையாடப்பட்ட காட்டுப்பன்றியை விவசாய கழிவுகளை கொண்டு எரித்து சாம்பலாக்கவோ அல்லது ரசாயனங்கள் பயன்படுத்தி அதை புதைக்கவோ வனத்துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது மட்டுமில்லாமல் ஒரு சில நிபந்தனைகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு வன ஆக்கிரமிப்பு பகுதியில் காட்டுப்பன்றியை சுட அனுமதி இல்லை. அதாவது ஜோன் ஏ ஜோன் பி இல் 5 கிலோமீட்டருக்குள் வேட்டையாட அனுமதி இல்லை. மாண்புமிகு அமைச்சர் முக்கியமான பதில் சொல்றாங்க. காட்டுப்பன்றி பாதிப்புக்குள்ளதுக்கு தயவு செய்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சினை பன்றிகளையும் குட்டிகளையும் பாலூட்டும் பன்றிகளையும் வேட்டையாட அனுமதி இல்லை. காட்டுப்பன்றி வேட்டை மற்றும் அதனை அப்புறப்படுத்தும் நிகழ்வுகள் அனைத்தும் காணொளி பதிவு செய்யப்படும். இந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் விளைநிலங்களை காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.